கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் தர உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேக பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த ஜனவரி 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ 2 கட்டமாக விசாரணை நடத்தியது. இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் விசாரணைக்கு ஆஜராக விஜய் 15 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியானது. சென்னை அல்லது அருகே வேறு எங்கேனும் விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்றும் விஜய் தரப்பு கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இரு கோரிக்கைகளையும் சிபிஐ பரிசீலித்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே சம்மனுக்கு எந்த பதிலும் செந்தில் பாலாஜி அளிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாவதாக செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் வரும் மார்ச் 17ஆம் தேதியில் நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார்.